Data Analytics படிச்சிருக்கேன். More than 200 applications கொடுத்திருக்கேன். எனக்கு அதுல 3 interview calls கிடைச்சது. Offer letter பாத்தீங்க அப்படின்னா 0. So இந்த மாதிரி நிறைய பேரு situationல இருக்காங்க. So everyone is asking one question, is data analytics saturated in 2026? Honestly சொல்ல போனோம் அப்படின்னா that's the wrong question. So இந்த வீடியோ முழுக்க நான் உங்களுக்கு reality என்ன அப்படின்றத சொல்ல போறேன். No sugar coating, no motivation speech, just pure fact and what are actually you need to do அப்படின்றத டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். So okay, let's understand why everyone feel like this, the field is saturated. 2021-2022ல data analyticsக்கு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? YouTubeல ஒரு வீடியோ பார்த்தா like learn SQL in 30 days அப்படின்னு சொல்லியிருக்கும், get 10 LPA job இருக்கும். So இந்த மாதிரி boot camps எல்லாமே நிறைய ட்ரீம்ஸை தான் செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லைக் இந்த மாதிரி நீங்க 30 daysல இவ்வளோ LPA அச்சீவ் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். காலேஜஸ்மே they started adding data science to their curriculum, even அது என்ன அப்படின்றது கூட தெரிஞ்சுக்காம. So அதனால என்ன ஆச்சு அப்படின்னா lakhs of people like freshers, career switches, even non-tech people எல்லாருமே data analytics அப்படின்ற ஒரே ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜாப் மார்க்கெட்ல சப்ளை வந்து ரொம்ப பெருசாச்சு, பட் குவாலிட்டி சப்ளை கிடையாது. Companies are not getting fewer applications, they are getting more, but most of them are just copy paste resumes with the same SQL இருக்கும், Power BI இருக்கும், Excel skills இருக்கும். ரெக்ரூட்டர்ஸ் ஒருத்தவங்க என்கிட்ட நான் கேட்டப்ப அவங்க சொன்னது என்ன அப்படின்னா we got 500 applications per role, ஒரே ஒரு டேட்டா அனாலிஸ்ட் ரோலுக்கு. பட் அவங்களுக்கு ஆக்சுவலி தேவைப்படக்கூடியது ஒரு 10 15 தான் இன்டர்வியூக்கே அதுல ரெடியாவே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படக்கூடியதுன்னு கிடையாது. அந்த அவுட் ஆஃப் 500 பார்த்தோம்னா அதுல ஒரு 10-20 பேர் தான் இன்டர்வியூக்கு ரெடியா இருக்கிற அளவுக்கே ஸ்கில்ஸ் இருக்கும். தட்ஸ் த ரியல் ப்ராப்ளம், நாட் த இண்டஸ்ட்ரி. ஸோ இங்க நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எப்படின்னா how you are going to position yourself. So now let me break down this clearly. Data analytics industry 2026ல என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு? பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா the demand is still there, but it is shifted. 3 years ago companies என்ன அவங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா they wanted someone who know Excel and they can make a dashboard. That was enough. But இப்ப பாத்தீங்கன்னா the same company they has a chat GPT இருக்கு, Copilot இருக்கு, and there is automated reporting tools. அந்த basic work எல்லாமே AI பண்ண ஸ்டார்ட் ஆயிருச்சு. So if your entire skill set into just Excel, Power BI, you will struggle. But here I'll going to say you what company is now paying for. The company is paying for the person who has the right business question from the data. Someone who understand by number change, not just what happened. Someone who can connect data to the business decisions. So இது எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு தான் கம்பெனி பே பண்ண ரெடியா இருக்காங்க. அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களை எப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. The second one is the AI will replace data analytics அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான myth. AI ஆல ரீப்ளேஸ் ஆகவே ஆகாது. பட் பார்ஷியலி இது எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா absolutely not. See, என்னால வந்து AI யூஸ் பண்ணி சார்ட் ஜெனரேட் பண்ண முடியும், query ரன் பண்ண முடியும், பட் AI cannot sit in a business meeting and say என்னுடைய current customer rate ஏன் Q3ல இன்க்ரீஸ் ஆச்சு, it's because our onboarding flow changed and new user don't see value in the work, value in the week 1. இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் திங்கிங் எல்லாமே யாரால பண்ண முடியும்? ஹியூமனால மட்டும்தான் பண்ண முடியும். That's the data analyst who understand the business, not just the data. Companies எல்லாருமே இப்ப ஒரு டேட்டா அனாலிஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஒரு 2 to 3 years experience who can work independent work பண்ணக்கூடியவங்க யாருமே இப்ப கிடைக்கிறது கிடையாது. So everyone is fighting for the same freshers job and ignoring that the path forwards exist if you build the right skill. So market is not saturated, the bottom is crowded அப்படின்னு தான் சொல்ல முடியும். Okay, now let's get into a practical. So நான் இனிமே சொல்ல போறத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா stop being a general data analyst. You have to pick a domain. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபினான்ஸ் டேட்டா அனாலிஸ்ட், இல்லனா ஹெல்த் கேர் டேட்டா அனாலிஸ்ட், இ-காமர்ஸ் அனாலிட்டிக்ஸ், சப்ளை செயின் அனாலிட்டிக்ஸ். ஸோ வென் யுவர் ரெஸ்யூம் சேஸ் நார்மலா ஒரு டேட்டா அனாலிஸ்ட்னு சொல்லும் போது யூ ஆர் அவுட் ஆஃப் 10,000 பீப்புள். பட் உங்களோட ரெஸ்யூம்ல நீங்க இ-காமர்ஸ் டேட்டா அனாலிஸ்ட் வித் 3 ப்ராஜெக்ட் இன் கஸ்டமர் ஃபனல் அனாலிசிஸ் அப்படி சொல்லும் போது யூ ஆர் ஸ்டாண்டிங் அவுட். ஸோ டொமைன் நாலேஜ் பிளஸ் டேட்டா ஸ்கில்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும் போது தட் மேக்ஸ் அ ரியல் டிஃபரன்சியேஷன். செகண்ட் ஒன் ஸ்டெப் என்ன அப்படின்னா your SQL and Python are not enough. Add AI literacy. அதாவது 2026ல companies expect
the person to know how to use AI tools in their workflow. So data task எப்படி prompt engineering create பண்றது, chat GPT இல்லனா cloud யூஸ் பண்ணி எப்படி python script fast-ஆ create பண்றது, AI tools எல்லாமே combine பண்ணி உங்களோட analyticsல எப்படி time save பண்றது, இந்த மாதிரி தெரிஞ்ச persons தான் வந்து they are looking for. So இப்போ நான் இதெல்லாம் சொல்றனால மேம் நான் ஒரு AI engineer ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா no, I'm not saying that. It means begin and data analyst who is an AI augmented. அந்த மாதிரி நீங்க சேஞ்ச் ஆகணும். Step number 3 என்ன அப்படின்னா build a portfolio that shows thinking, not just tools. Most freshers இந்த mistake தான் மேக் பண்றாங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோல என்ன இருக்கும் அப்படின்னா I know Power BI but they have not solved a real problems. அது வந்து ஒரு பேட் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ இப்போ ஒரு பேட் ப்ராஜெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேஷ்போர்ட் யூசிங் பவர் பிஐ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸோ ஒரு குட் ப்ராஜெக்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய சென்டென்ஸே அது ஒரு குட் ப்ராஜெக்ட் அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கும். எந்த மாதிரி சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம்? லைக் ஐ அனலைஸ் 6 months of sales data for D2C brand found that Friday evening orders as 40% higher abandonment and recommended a target email flow which could recover something revenue. அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். So like இங்க நான் எழுதிருக்கேன் இல்லையா, instead of writing like this you can write like this. So இது ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் நீங்களே பாருங்க. ஒரு ப்ராஜெக்ட் தான் but that beats 10 generic dashboards. Step number 4 என்ன அப்படின்னா you have to network but intelligently. LinkedInல random connection request போடுறது work ஆகாது. ஒரு டேட்டா அனாலிஸ்டோ நீங்க டார்கெட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில மேனேஜர்ஸா இருக்காங்க, டேட்டா அனாலிஸ்டா இருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அவங்களுடைய போஸ்ட்டுக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லான கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களோட ப்ராஜெக்டை நீங்க ஜென்யூனா வித் குட் கான்டெக்ஸ்டோட ஷேர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நிறைய பேர் டிஎம் பண்ணுவாங்க ப்ளீஸ் ரெஃபர் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணாதீங்க. The relationship opens the doors but resume தான் உங்களுக்கு ஒரு ஜாப் வாங்கி கொடுக்க போகுது. So that is very important. So network with value is not a desperation. So at last my answer to this question is data analytics saturated in 2026 for basic like copy paste profile இருக்கவங்களுக்கு yes absolutely it is saturated. ஆனா ஒருத்தவங்க domain focused இருக்காங்க, AI literated இருக்காங்க, business thinking analyst இருந்தாங்க, there is a series of opportunities is there. The field didn't close its doors, it just raised its standard அப்படின்னு தான் சொல்லலாம். And the question is are you willing to meet the standard? ஒரு fresher என்கிட்ட கேட்டாங்க மேம் நான் ஆல்ரெடி 6 months into the job search தான் இருக்கேன், it's too late அப்படின்னு சொல்லிட்டு. No, it's not too late but it is too late to keep doing the same thing and expecting different result. So இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டொமைனை பிக் பண்ணுங்க, அதுல ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுங்க, அதுல உங்களுடைய பிசினஸ் இம்பாக்ட் ஷோ பண்ணுங்க. You have to learn one AI tool and reach out to one person in your target industry, not tomorrow, today itself. So if this video gave you a clarity, share it with your friends who is struggling with the same questions. They need to hear this. I hope this video is helpful for everyone. Thank you for watching. Let's grow together.